சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்துடைய முதன்மை செயலாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். விஜய் எந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறார் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி நீண்ட காலமாகவே இருந்து கொண்டிருந்தது. தற்போது அதற்கு பதில் கிடைத்து விட்டதா அப்படின்ற சந்தேகம் வருகிறது. என்னன்னா, வியாசர்பாடியில தாவேக்காவுடைய செயல்வீரர்கள் கூட்டம் நடக்கிறது. அதுல முன்னணி தலைவர்கள் ஆதவர்ஜுனா, புசி ஆனந்த், செங்கோட்டையன், பிரபாகர் உள்ளிட்ட அனைவரும் பங்கு கொண்ட அந்த கூட்டத்தில் பெரம்பூர் தொகுதியில் தான் விஜய் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்று ஆதவர்ஜுனா ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கிறார். புசி ஆனந்தும் அதை வரவேற்றிருக்கிறார். பெரம்பூர் தொகுதியில் விஜய் போட்டியிடக்கூடிய சூழல் ஏறக்குரிய உறுதியாகிவிட்டதாகவே தெரிகிறது. வட சென்னையை தாவேக்கா குறிவைக்கிறது. எப்படி இருக்கும்? சேகர்பாபு அவர்கள் தான் திமுக வட சென்னையுடைய முக்கிய முகமாக இருக்கிறார். அவரை மீறி விஜயால் அந்த தொகுதியில வெற்றி பெற முடியுமா? நீங்க எப்படி பார்க்கிறீங்க? விஜய் இப்போது தேர்தலில் தேர்ந்தெடுக்க போவது கமல் வழியா அல்லது விஜயகாந்த் வழியா என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. என்ன சார் கமல் வழி விஜயகாந்த் வழி அப்படின்னா, போட்டியிட்ட முதல் சட்டமன்ற தேர்தலில் ஒரே ஒரு இடத்தில் விஜயகாந்த் மட்டும் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போனார், விருதாச்சலம் தொகுதி. இது விஜயகாந்த் வழி. கோயம்புத்தூர்ல வானதி சீனிவாசனோடு மிக நெருக்கமாக போட்டியில் இருந்து வெற்றி வாய்ப்பை இழந்தார் கமலஹாசன். இது கமலஹாசனுடைய வழி. இப்ப நீங்க பெரம்பூர் தொகுதியை தேர்ந்தெடுத்ததன் மூலமாக கமலஹாசனுடைய வழிக்குத்தான் தயாராகி கொண்டிருக்கிறார் விஜய் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஏன் பெரம்பூர்ல கமலஹாசன் வழிதான் இருக்கணுமா? விஜயகாந்த் மாதிரி போட்டியிட்ட முதல் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அந்த கட்சியினுடைய முகமாக இருக்கிற விஜய் சட்டமன்றத்துக்கு போகக்கூடாதுன்னா அதுக்கு பெரம்பூர் தொகுதி உகந்ததாக இல்ல. ஆதவர்ஜுன் ஏதோ திட்டமிட்டு பெரம்பூர் தொகுதியில கொண்டு போய் அவரை மாட்டி விட பாக்குறாரு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். சத்தியவாணி முத்துவை யாரும் மறந்து விட முடியாது. சத்தியவாணி முத்து 3 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி பெரம்பூர் தொகுதி. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடர்த்தியான கோட்டை. எனக்கு நேரடியாகவே தேர்தல் அனுபவம் உண்டு. 2006ல அதிமுக கூட்டணியில் நாங்கள் மதிமுக அங்கம் வகித்தோம். அப்ப நாங்கெல்லாம் மதிமுகல இருந்தோம். எங்க தென்சென்னை மாவட்ட செயலாளர் வேளச்சேரி மணிமாறன் தான் கேண்டிடேட். அப்போ கடுமையான எலெக்ஷன் ஒர்க், ரொம்ப டஃப் ஃபைட்டு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கும் எங்களுக்கும் டஃப் ஃபைட்டு. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அதிமுகவுக்கு களத்துல அங்க வாக்காளர்களே இல்லைன்றத நாங்க போய் பார்த்தோம். ஒவ்வொரு முறை தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் எங்களை விட திமுக வலுவாக அங்க தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறதும், தென்சென்னை மாவட்ட செயலாளராக இருந்த மணிமாறன் ஒரு பெரிய பொட்டன்சியல் ஸ்ட்ரென்த்தாக இருந்தார் மதிமுகவுக்கு. அவர் என்ன பண்ணார்னா, தென்சென்னையில் இருந்த தன்னுடைய ஆட்களை எல்லாம் கொண்டு வந்து பெரம்பூர்ல வேட்பாளர்களுக்கு துணை நிற்பதற்கு தயார்படுத்தி போட்டார், ஆட்களை கொண்டு வந்து. அதன் பிறகு தேர்தல் பணிகள் கொஞ்சம் வேகம் எடுத்தது. எனக்கு தெரிய அதிமுக கூட்டணி ரொம்ப நியர் டு மார்ஜின்ல வந்து தோல்வி அடைந்தது அந்த தேர்தல்ல தான். மத்த எல்லா தேர்தலையும் 30,000 40,000 வாக்குகள் வித்தியாசத்துல, அதிகபட்சமா 50,000 வாக்கு வித்தியாசத்துல தோல்வியை தழுவி இருக்கிறாங்க. இப்படி திமுகவுக்கு மிக மிக சாதகமான தொகுதி. கடைசியில நாங்க என்ன நடந்ததுன்னு கேட்டா, 74,000 வாக்குகள் வாங்கி எங்க வேட்பாளர் மணிமாறன் தோல்வியை தழுவினாரு. சவுந்தரராஜன் பொதுவுடைமை இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடிகளில் ஒருவர், தொழிற்சங்கத்துக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர். அவர் பல்வேறு தொழிற்சங்க பொறுப்புகள்ல இருந்தவர். அங்க ரயில் பெட்டி தொழிலாளர்களினுடைய தொழிற்சங்கம்ன்றது ரொம்ப பெருசு, ரயில்வே தொழிலாளர்கள் சங்கம்ன்றது. அந்த தொழிற்சங்கத்தில் பணியாற்றக்கூடியவர்களுடைய வாக்குகள் நிரம்ப இருக்கக்கூடிய பகுதி. அப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், திமுக இதெல்லாம் சேர்ந்தா ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக அந்த இடத்துல மாறும்ன்றத நாங்க 2006 தேர்தலையே பார்த்தோம். இப்ப அதை விட கூடுதலா என்ன அப்படின்னு சொன்னா, கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம் கிட்டத்தட்ட 13,000 14,000 வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. அதுல கொஞ்சம் குறைஞ்சு ஒரு 8,000 வாக்குகள் இப்ப இருக்கு அப்படின்னு சொன்னா கூட, ஒரு பெரிய வலுவான கூட்டணியாக பெரம்பூர் தொகுதிக்குள்ள அந்த கூட்டணி நிற்கும். போன முறை வெற்றி பெற்றதை விட இன்னொரு 5,000 6,000 வாக்குகள் கூடுதலாக பெற்றுதான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு திமுகவுக்கு இருக்கு. அந்த தொகுதியை தேர்வு செய்ததே முதல்ல விஜயை கொண்டு போய் மாட்டி விடுற வேலைதான். இவங்க ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் வச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, சேகர் பாபுவுக்கு குருநாதராக இருந்தவர் VS பாபு. அவர் திமுக மாவட்ட செயலாளர், புரசைவாக்கத்துல எம்எல்ஏவா இருந்தாரு. அவர் இப்ப செங்கோட்டையனுடைய ஏற்பாட்டுல தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்திருக்காரு. அவர் அதிமுகவுக்கு போயிட்டாரு. அதிமுகல போய் கொஞ்ச நாள் மாவட்ட செயலாளர். அவர் இப்ப இங்க சேர்ந்திருக்காரு. அவர் ஏதோ ஒரு பெரிய தேர்தல் வியூகத்தை வகுப்பாரு. JCT பிரபாகரன் ஏற்கனவே வில்லிவாக்கத்துல பேராசிரியர் அன்பழகனை வீழ்த்தினவரு.
அவர் வில்லிவாக்கத்துல எம்எல்ஏவாக இருந்தவர். அவர் ஒரு தேர்தல் வியூகத்தை இங்க வகுப்பாரு. நாம இங்க எளிய மக்களினுடைய வாக்குகளை பெறலாம். புஷி ஆனந்தினுடைய பேச்சு அப்படிதான். எளிய மக்களினுடைய வாக்குகளை பெறலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த வியூகமே முதல்ல தவறு. திமுக என்கிற பிம்பத்துக்குள் நின்ற வி.எஸ். பாபு தான் செல்வாக்கே தவிர வி.எஸ். பாபு இண்டிவிஜுவல் செல்வாக்கு இல்ல. அந்த பிம்பத்திலிருந்து அவர் வெளியேறி அதிமுகவுக்கு போன பிறகு செல்லா காசு ஆயிட்டார் அவர். வி.எஸ். பாபுவுக்கு எந்த ரோலும் வடசென்ன அரசியல்ல இல்ல. அவர்கிட்ட இருந்து வளர்ந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு பெரிய ஆளாகி திமுகவுல பெரிய ஜாம்பவான்களா மாறிட்டாங்கிறத வடசென்னை அரசியல் அறிந்தவர்கள் சொல்லுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க அதிமுகவுக்கு பெரிய அலை வீசும்போது ஜே.சி.டி. பிரபாகரன் ஜெயிச்சாரு வில்லிவாக்கம் தொகுதியில. அவர் ஒன்னும் ஏதோ தன்னுடைய சொந்த செல்வாக்குல பேராசிரியரை வீழ்த்தல. இதே 2006 தேர்தல்ல அண்ணன் சீமா பஷீர் துறைமுகத்துல பேராசிரியரை நெக் டு நெக் மோதி பார்த்துட்டாரு. வெறும் 400 சொச்சம் ஓட்டு வித்தியாசத்துலதான் பேராசிரியர் வெற்றி பெற்றார் துறைமுகம் தொகுதியில. கடைசி நேரத்து வெற்றி அது. அப்போ அந்த வெற்றியோடு ஒப்பிடுகிற போது ஜே.சி.டி. பிரபாகரன் பெற்ற வெற்றின்றது ஒரு பெரிய வெற்றியே கிடையாது வில்லிவாக்கம் தொகுதிக்குள்ள. வில்லிவாக்கம் தொகுதியில திமுகவுக்கு எதிரான அலை வீசிய அந்த காலகட்டத்துல 2011 வெற்றி பெற்றவர் தான். அவர் ஒன்னும் இண்டிவிஜுவல் செல்வாக்கள் இல்லை. இப்ப இவங்க 2 பேர் என்ன பெரிய தேர்தல் வியூகத்தை வகுத்துருவாங்க? அப்ப இவங்களுடைய கணக்கு என்னன்னா, இந்த 2 பேரை மையப்படுத்தி வைத்திருக்கிற கணக்கும் தவறு. பெரம்பூர் தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்கிறதும் முதல்ல தவறு. குளத்தூருக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய தொகுதி பெரம்பூர் தொகுதி. குளத்தூரினுடைய அலை பெரம்பூர்ல வீசாதா? பெரம்பூர்ல ஏற்கனவே ஆர்.டி. சேகர் மாவட்ட செயலாளராக இருந்தவர், இளைஞர் அணியில துணை அமைப்பாளராக இருந்தவர், அந்த பகுதி மக்களுக்கு நன்கு பரிச்சயமானவர், கடந்த தேர்தல்ல மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றவர். அந்த இடத்துல கொண்டு போய் இவங்க விஜயை நிறுத்துவதன் மூலமாக விஜய்க்கு மறைமுகமாக தோல்வியை தேடி தருகிற வேலையைத்தான் செய்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இல்ல, ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விஜய் சென்னையில் அது போட்டியிட்டாரு, அது வடசென்னையில் போட்டியிட்டாரு அப்படின்னா முதலமைச்சருடைய தொகுதிக்கு நெருக்கடி வரும். ஒட்டுமொத்தமாக சென்னையவே தாவேகா கோட்டையாக மாற்றக்கூடிய விஷயம் என்பது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கால்குலேஷன் பண்றாங்க. ஆனா சேகர் பாபு அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் செயல் பாபு அப்படின்னு சொல்லிதான் முதலமைச்சர் அழைப்பாரு. அவர் அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுக்கக்கூடிய நபர் கிடையாது. ஆர்.டி. சேகர் நீங்கள் குறிப்பிட்ட அவரும் கூட 2019 இடைத்தேர்தலில் இருந்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறுகிறார். 2021 வெற்றி பெறுகிறார். இவர்களை எல்லாம் மீறி விஜயால வெற்றி பெற முடியுமா? அப்ப அவர்கள் நினைப்பதை போல ஒட்டுமொத்த சென்னையுமே வளைத்து போட முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அதாவது இதெல்லாம் பகலில் கனவு காண்கிற வேலைன்னு தான் சொல்லணும். இந்த சென்னையை வளைத்து போட்டலாம், பெரம்பூரினுடைய வீழ்ச்சி குளத்தூர்ல எதிரொலிக்கும், முதலமைச்சர் தொகுதிக்கு நெருக்கடி வரும். சார், திமுகவினுடைய கோட்டை சார் தலைநகர் சென்னை. அத மிக சொற்பமான இடங்களில் அதிமுக தட்டி பறித்தது ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற போது. ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு மீண்டும் சென்னையை தன்னுடைய கோட்டையாக மாற்றிக் கொண்டது திமுக. நீங்க திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து கணக்குக்கு வாங்க. திருவள்ளூர், வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை, இந்த பக்கம் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்துல மதுராந்தகம் ஒரு தொகுதியை தவிர மீதி எல்லா இடங்களிலும் 100 விழுக்காடு வெற்றியை பெற்ற கட்சி எதுன்னு கேட்டா திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி. வேளச்சேரியில நண்பர் அசன் மௌலானா வெற்றி பெற்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ஸ்ரீபெரும்புத்தூர்ல அண்ணன் செல்வ பெருந்தகை, இந்த பக்கம் செய்யூர், திருப்போரூர்ல விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் எஸ்.எஸ். பாலாஜியும் பனையூர் பாபுவும் வெற்றி பெற்றாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக திமுக கடந்த தேர்தலில் வெற்றியை ஈட்டி வந்த ஒரு கட்டமைப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா தலைநகர் சென்னை, அதை சுத்தி இருக்கிற கட்டமைப்பு. அது இப்ப இன்னும் கூடுதலாக மாறி இருக்கு. உதாரணமாக வெள்ளம் வடிகிறதுன்றது இருக்குல்ல, சென்னை வரலாற்றிலேயே வெள்ளம் வடிகிறதுக்கு இவ்வளவு எளிய நேரம், அதாவது குறைவான நேரம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது இந்த திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு வெள்ள நீர் வடிகால் அமைக்கப்பட்டதற்கு பிறகுதான். இதையெல்லாம் தாண்டி சென்னையை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள், சென்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவிப்புகள், இப்போ இதற்கு முன்பு செய்திருக்கிற நலத்திட்டங்கள், மாநகராட்சியினுடைய செயல்பாடு, இவை எல்லாம் சேர்ந்து திமுகவுக்கு இன்னும் கூடுதல் பலத்தை சென்னையில உருவாக்கி இருக்கு. நீங்க விஜய் சென்னையில கடைசியாக எந்த இடத்துல கூட்டம் போட்டார்? பனையூர்ல நிறைய கூட்டம் நடத்திட்டார். உடனே பனையூர் கூட்டம்னு நீங்க சொல்லிடக்கூடாது. ஏன் சென்னைக்குள்ள இதுவரைக்கும் கூட்டம் நடத்தல? சென்னையில விஜய்க்கு கட்டமைப்பே முழுமையாக இல்லைன்றதுதான் யதார்த்தமான உண்மை. பிற மாவட்டங்கள்ல இருக்கிற கட்டமைப்பு போல சென்னைக்குள்ள இல்ல. உண்மையிலேயே விஜய் என்ன செய்யணும்? நாகப்பட்டினத்துக்கு போனார், பல ஆயிரக்கணக்கானவர்கள் திரண்டாங்க.
மீனவ சமூகத்தை குறிவைத்து நாகப்பட்டினம் தொகுதியில போட்டியிடலாம்னு ஒரு சூழல் இருந்தது. ஆனா இப்ப மீனவ சமூகத்தினுடைய வாக்குகளே அங்க 2ஆக பிளவுபட்டு போயிருக்கு. தொகுதி மறுசீரமைப்புல நாகப்பட்டினத்துல மீனவ சமூகத்தினுடைய வாக்கு பெரும்பான்மையாக இல்ல. இப்போ அந்த தொகுதியில இல்ல. வேற எந்த இடங்கள்ல போலாம்? அப்ப விஜய் போன இடங்கள்ல எங்க அதிகமாக கூட்டம் கூடியது, விஜயினுடைய கட்டமைப்பு ரீதியாக எங்க விஜய்க்கு பலமாக இருக்கு அப்படிங்கிறத பார்த்து தானே நீங்க போகணும். சென்னையில உங்க கட்டமைப்பு என்ன? உட்கட்சிக்குள்ள நீங்க பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டாமா? விஜய்க்கு அந்த அறிவு இல்ல. அதனாலதான் இவங்க தீர்மானத்தை போட்டு விஜயை காலி பண்ற வேலையை செய்றாங்க. இப்ப புஷி ஆனந்துக்கும் ஆதவ அர்ஜுனுக்கும் ஒரு போட்டி என்னன்னா, தாவேக்கா எங்காவது ஒரு இடத்தில் வெற்றி பெறும்னு ஒரு செய்தி இருந்தா அந்த வெற்றி யாருடைய வெற்றியா இருக்க போகுது? ஆதவ அர்ஜுனுடைய வெற்றியாக இருக்க போதா, புஷி ஆனந்தனுடைய வெற்றியாக இருக்க போதாங்கிறது தான் இப்ப 2 பேத்துக்குள்ள இருக்கிற காம்படிஷன். எந்த காரணத்தை கொண்டு விஜய் அந்த வெற்றிக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு இவங்க 2 பேருமே நினைக்கிறாங்க. அதற்குண்டான வேலையை செய்யறாங்க. இல்லைன்னா ஒரு தலைவர் தோல்வி அடைய முடியும் அல்லது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இலகுவாக இல்லைங்கிற இடத்தை போய் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்களா? எவ்வளவு முக்கியமான தேர்தல் இந்த தேர்தல். விஜய் தோல்வியை இல்ல தழுவிட்டா என்ன? ஆதவுடைய கான்பிடென்ட் அவ்வளவு லேசா இடம் போட முடியுமா? ஏன்னா ஆதவ அர்ஜுனா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு சிபிஐ வழக்கு அப்படின்னு சொல்லி விஜயை வந்து காப்பாத்தி விட்டார் தமிழ்நாட்டுல இருந்து. அதே போல வந்துட்டு விஜயுடைய முதல் கையெழுத்து சாதிவாரி கணக்கெடுப்பு எழுதுறது தான் போடுவாரு சிஎம் ஆன பிறகு அப்படின்றாரு. சவால்லாம் பாத்தீங்க அப்படின்னா முதலமைச்சருக்கே விடுறாரு. துண்டு சீட்டு இல்லாம வருவீங்கன்னா எங்களுடைய தலைவர் வந்து தனியா வருவாரு, பொது மேடையை போடுவோம், விவாதம் வச்சுக்கிறோமா அப்படிலாம் கூப்பிடுறாரு. இவ்வளவு தூரத்துக்கு ஆதவ அர்ஜுனா இருப்பது கான்பிடென்ட் இல்லையா? அது வந்து விஜய் வந்து தள்ளி இப்ப விடுவதை போலவா ஆதவ பார்த்தது? அர்ஜுனா கான்பிடென்டா இருக்காரா, விஜயை மாட்டி விடுறாரா? 2க்கும் வேறுபாடு இருக்கு. நீங்க சொன்ன அந்த சிபிஐ வழக்கு இதெல்லாம் விஜயை மாட்டி விட்டது தானே. ஏன் சார் சென்னை சிபிஐ அலுவலகத்துல விஜயை விசாரிக்காம டெல்லிக்கு கூட்டு போனாங்க? யோசிக்க வேண்டாமா? அப்ப இதற்கு வழிகோலியது யாரு? இவர் தானே. இன்னொன்னு, விஜய் இதுவரைக்கும் பத்திரிகையாளர்களே சந்திக்கல. அந்த கான்கிளேவ் கூட இவரை போய் பார்த்து கொஸ்டினை எழுதி கொடுத்து அதுக்கு இவர் ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துக்கிட்டு வேற யாரோ ஒருத்தர் ஆன்சர் எழுதி கொடுத்து அந்த பேப்பரை கொண்டு வந்து கொடுத்து ஆஹா ஓஹோன்னு பேசினாங்க. அம்பலப்பட்டு போய் அசிங்கப்பட்டு போனார். இன்றைக்கு காலையில் கூட பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். நேற்றைக்கு கூட மதுரையிலே கூட்டத்திலே பேசி இருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். நீங்க அவரோட சேலஞ்ச் பண்றீங்க. மாட்டிக்க கூடாது. விஜயை மாட்ட வச்சிடக்கூடாது. விஜயால போய் நின்னு முதலமைச்சரோடு பேச முடியுமா? முதலமைச்சரை பார்த்தாலே அடுத்த கட்டம் நகர முடியாம உட்கார்ந்துருவார். ஐயா அப்படின்னு சொல்லி கும்பிட்டுற மாட்டாரா? ஏன்னா அதிகாரத்தில் இருந்த மாபெரும் தலைவர்களை பார்த்தால் அவர்களுடைய காலில் விழக்கூடிய சுபாவத்தை பெற்றிருக்கிறார். ஜெயலலிதா அம்மையார் காலில் போய் விழுந்தார் இல்லையா? அது மாதிரி இவ்வளவு பெரிய தலைவருக்கு முன்னாடி வந்து நின்னா காலில் போய் விழுந்துட மாட்டாரா? மாட்டி விடுற வேலை இல்லையா இந்த வேலை? நீங்க ஆதவ அர்ஜுனுடைய வியூகத்தை அவ்வளவு எளிதாக கணக்கிட்ட முடியுமா அப்படின்னா, ஆதவ அர்ஜுன் இதுக்கு முன்னாடி என்ன பெரிய வியூகத்தை வகுத்து அந்த வியூகம் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி தந்தது? ஏதாவது ஒரு வியூகத்தை சொல்லுங்க. இந்த வியூகம் ஆதவ அர்ஜுன் வகுத்த வியூகம். கரூர்ல பிரச்சனைக்கு காரணமே ஆதவ அர்ஜுன் தானே சார். சிபிஐ ரிப்போர்ட்டே அதை தானே சார் சொல்லுது. ஏற்கனவே நம்ம போட்ட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்ட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் அதுதானே சார் சொல்லுது, முதல் தகவல் அறிக்கையும். அப்போ ஆதவ அர்ஜுன் எல்லா இடங்களிலும் விஜயை சிக்க வைக்கிற வேலையைத்தான் செய்திருக்கிறாரே தவிர ஒரு இடத்தில் கூட விஜயை காப்பாற்றுகிற வேலையோ அல்லது விஜய்க்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்கிற வேலையோ அவர் ஒருபோதும் செய்ததே இல்லை. இந்த நடைமுறையும் அப்படிப்பட்ட நடைமுறை தான். முதல்ல பத்திரிகையாளரை சந்திக்க சொல்லுங்க. அப்புறமா துண்டு சீட்டு இல்லாம பேசுவாங்களா, துண்டு சீட்டோட பேசுவாங்களா? நான் கேக்குறேன், பஸ்ல ஏறி நிக்கிறாரு இல்லையா விஜய், அந்த பஸ்ல முன்னாடி கொண்டு வந்து ஒரு கருப்பு கலர்ல ஒரு பேடு மாதிரி வைக்கிறாங்களா, என்ன பேடு அது? அப்போ நீங்க என்னன்னா அந்த பேப்பரை கூட தெரியாம மறைச்சு வச்சு பேச வைக்கிறீங்க. நீங்க பேப்பர் பார்த்து பேசுவது ஒன்றும் தவறில்லை சார். குறிப்புகள் எடுத்து வைத்துக் கொண்டுதான் பேச வேண்டும். குறிப்புகள் பார்த்து பேசுவது ஒன்றும் தவறில்லை. ஆனா பேச வேண்டிய செய்தியவே கொட்ட கொட்ட எழுத்துல எழுதிக்கிட்டு அந்த சூரப்பேட்டை அப்படின்னு எழுதி வச்சு சூரப்பேட்டையை படிக்கிறது இருக்குல்ல, அதுதான் தப்பு. இப்ப இவர் அதை தான் படிச்சுட்டு இருக்காரு. திடீர்னு பேசிக்கிட்டே இருப்பாரு. விஜய் பேசும்போது ஒரு ஸ்ட்ரக் ஆயிரும். என்ன ஸ்ட்ரக் ஆயிடுச்சு? அந்த வீடியோ வந்து அப்படியே பாஸ் பண்ண எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பாசிங் சிச்சுவேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் எந்த வரியில விட்டாருன்னு தெரியாது. அப்புறமாக நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் அப்படின்னு பேசுற அந்த துணி இருக்கு இல்லையா, இது வந்து பேப்பர் பார்த்து பேசுறது தானே. இது நல்லா தெரியும் ஆதவ அர்ஜுனுக்கு. இப்ப ஆதவ அர்ஜுன் காப்பாத்துறாரா? ஆதவ அர்ஜுன் விஜயை டிஃபைன் பண்றாரா? இல்ல. இவரும் பேப்பர் பார்த்து பேசுவாருன்னு தெரியும். இவரால பேப்பர் இல்லாம ஒரு வார்த்தை கூட பேச முடியாதுன்றதும் தெரியும். தெரிந்தே மாட்டி விடுற வேலை. ஒருவேளை நாளைக்கு வாங்க அப்படி ஒரு சவாலா சந்திக்கலாம்னு சொல்லிட்டா விஜய் பனையூர்ல இருந்து வெளியிலேயே வர மாட்டார். விஜய்க்கு தெரியும்
நம்மளால பேச முடியாதுன்னு சொல்லி. அதனால விஜயை மாட்டி விடுகிற வேலையைத்தான் தொடர்ச்சியாக ஆதவ அர்ஜுன் செய்கிறார். இந்த பேச்சும் சவால் விடுகிற பேச்சு அல்ல, விஜயை நெருக்கடிக்குள்ளாக்குகிற பேச்சு என்றுதான் நான் பார்க்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தொலைநிலை பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.